மேடையில் உட்காந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, இந்த மேடையில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கோம்னு நினச்சேன். கரெக்டாக அதை கொண்டு வந்து வச்சுட்டார் கேமராமேன். பாதி பேர் மறைஞ்சிருச்சு. நான் உட்காந்துருக்கனாலே யாருக்குமே தெரியலை. என்னடா அது வாழ்க்கை பூரா இந்த போராட்டமாக இருக்குது அப்படின்னு. ஒரு விருது வாங்கினாலே பல பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. விருது வாங்கிட்டோம்னாலே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அது கவிதை புஸ்தகம் போட்டால் யாருமே பேச மாட்டாங்க. அது இந்த புஸ்தகம் போடுறது ஒரு பெரிய அனுபவம். இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். நானும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஐயா பாக்கியராஜா தான் அதை தொடங்கி வச்சார். அதை நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பாக்கியாவில் வரும். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பல்லு வலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான். போய் வாயை காமிச்சிருக்கான். அந்த டாக்டர் என்ன செய்யணும், உன் பல்லில் ஒரு பல்லு சொத்தையாக இருக்குப்பா அப்படின்ட்டு அதை மட்டும் பிடுங்கிட்டு, என்ன சாப்பிட்ட இதுக்கு முன்னாடி, சாக்லேட்லாம் சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இந்த மாதிரி உணவு சாப்பிடு, குளிர்ந்த பானங்கள் குடிக்காத, அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த பல்லை தொட்டு சரி பண்ணிவிட்டு அந்த வாயை நலமாக்கி அனுப்பணும். ஆனால் ஒரு புஸ்தகத்தையோ ஒரு படத்தை பற்றியோ நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாயை தரன்றாங்க, வாயை பார்க்குறாங்க. 2 பல்லு சூத்த பல்லாக இருக்குது, இது வாய் ஃபுல்லாக பரவிடும் அப்படின்ட்டு ஒரு சுத்தியில் எடுத்து வாயவே உடைச்சிடுறாங்க. இதனாலே நான் கவிதை புஸ்தகத்தை கொடுத்துட்டு நிமிர்ந்து ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன். அதனால தான் நான் கவிதை பற்றி வாயே திறக்கிறது இல்லை. இங்கே என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, வாயை திறந்தால் உடைச்சிடுறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இணையதள உலகம் இருக்கே, பாப்பா டேஞ்சரோ டேஞ்சர். ஒரு குத்து விளக்கு ஒன்று ஏற்றுறது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு எனக்கு சொன்னாங்க. நான் விறுவிறுன்னு போய் குத்து விளக்கை செருப்போடு ஏற்ற போயிட்டேன். ஃபோட்டோகிராஃபரில் கேமராலாம் பார்த்தோன்னே அலர்ட் ஆகிட்டு அது முன்னாடி இப்படி செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த குத்து விளக்கை ஏற்றுறேன். குத்து விளக்கை ஏற்ற கிட்ட போய் தீப்பிடித்தாங்கன்னா, சார் எதுக்கு சார் செருப்பை கழட்டி போட்டீங்க, செருப்பு போட்டுக்கங்க அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார். ஏங்க சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் செருப்பு போட மாட்டேன் சார் அப்படின்னு. செருப்பு போட்டுக்கங்க சார், அது எலக்ட்ரிக் குத்து விளக்கு அப்படின்னு. சாக்குக்கு அடிச்சிட போகுது. சரி ஓகே, விதி நம்ம வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்ட்டு போய் பக்கத்தில் ஏற்றுறதுக்கு போயிட்டேன். அதை பார்த்தா சுவிட்சை மட்டும் இப்படி அமுக்கினேன். அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. உனக்கு அறிவு இல்லையா, செருப்பை போட்டுக்கிட்டு குத்து விளக்கு ஏற்றுறீங்க, எரிகிறது எலக்ட்ரிக் ரைட்டரா, அதை பார்க்க மாட்டேங்கிறான், குத்து விளக்கை மட்டும் தான் பார்க்குறான். குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு இந்த சைலன்ஸ்னு ஒரு படம் ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தம் கேட்டால் அந்த மிருகம் வந்துடும். இந்த வேர்ல்டு வார்மிங்னால, உலக பொல்யூஷன்னால, சத்தத்தினால் அலர்ஜியான சில உயிரினங்கள் தோன்றிடும். அதுதான் சைலன்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தில் சத்தம் கேட்டாலும் எல்லா விலங்குகளும் தாக்கிடும். அது மாதிரி திடீர்னு ஏதாவது குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு சத்தம் கேட்டால் 100 பேர் நம்மக்கிட்ட தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கவிஞர் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.